ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் தாங்க உங்கள் அருணகிரி. ஏன்டா ஃபேஸ் காட்டி போடல, ஃப்ரண்ட் கேமரா முதல்லாம் பழைய விளாக்லாம் போட்டிருப்பி அப்படின்னு கேட்டால் ஃபோனோட டிஸ்பிளே உடஞ்சிருச்சுங்க. தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்ட்டு? முதல்ல எடுத்துகிட்டு இருந்தப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதில் கிளாரிட்டி இல்லைங்க. சும்மா பூரா ஒரு மங்கல் அடித்த மாதிரி இருக்குது. சரி, அதனால தான் சொல்லிட்டு பேக் கேமராலேயே போட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி மட்டும் எப்படி தான் முழிப்பு வரும்னு தெரியாது. வேலை செய்கிற அன்றைக்கெலாம் முழிப்பு வராது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள், இன்றைக்கி முழிப்பு காலையில் மணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மணி 6:15 இப்போ நான் சும்மா வாக்கிங் போயிட்டுருக்கேன். முந்தானத்தை வாக்கிங் போகிறேன்னு சொல்லி போட்டு வீடியோ போட்டு ஸ்டெப் ஃபார்வர்டெலாம் போட்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கி நேற்று தூங்கிட்டேன். மறுபடியும் அப்புறம் சரி ஷாப்புக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போனால் ஒரு வண்டி நம்ம சேல் ஆச்சு, அவ்வளோதாங்க. அப்புறம் மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ் கூப்பிட்டேன், ஆனால் யாரும் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணல. சரி, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி எப்படி சேல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். எல்லாம் மோஸ்ட்லி இன்றைக்கி வரேன்னு சொல்லிட்டாங்க, பார்ப்போம். பேக் வீல வரேன். ஃப்ரண்ட்லேயே இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருப்பீங்க. என்னடா 6:15 எழுந்திரிச்சு நம்ம நேரத்தில் இருந்துச்சு மாதிரி சொல்கிறேன் அப்படிங்கிறீங்களா? நம்ம நினைக்கிற ஒரு பெரிய கோலுக்கும் நம்ம போக வேண்டிய ஹைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம 4 மணி 3 மணி அந்த டைமில் எழுந்திரிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விடிய தூங்காமல் வேலை செய்யணும். ஓப்பனாக சொல்ல போனால் அப்படி தாங்க. ஏன்னா இந்த வயசில் வேலை செய்கிறது போட்டு அப்புறம் என்ன வயசான காலத்தில் போய் வேலை செய்வாங்க. வயசான காலத்தில் ஊர் சுற்ற போயிடலாம், வேர்ல்டு ரைடு போயிடுவோம். பார்ப்போங்க. ஏன்னா 2 வாரமாக தான் ஓரளவுக்கு போகுது. இப்போ போயிட்டு அதை இது பண்ணக்கூடாதுல்ல. முடிஞ்ச வரைக்கும் நேரத்தில் எழுந்திரிச்சு புதுசாக நான் கற்றுக்க ட்ரை பண்ணுறேன். ஒவ்வொரு டைமும் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் அப்படியே கைவிட்டுறதா, அதனால் இந்த டைம் சொல்லாமல் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. பார்ப்போம், முடிஞ்சால் சொல்லிட்டு கூட செய்கிறேங்க. என்ன கற்றுக்க போகிறோம்னா, பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, அதில் எப்படி ப்ராப்பராக ப்ராஃபிட் எப்படி பார்க்குறது, அதுதான் இப்பொழுதைக்கு மோஸ்ட்லி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, சூரியன் சிவப்பு கலரில் தெரியுது. உங்களுக்கு தெரியான்னு தெரில. கண்ணில் பார்த்தா அப்படியே என்னமோ அந்த 5 ரூபாய்க்கு ஒரு பந்து வாங்கலாங்க, ரப்பர் பந்து மாரி ஒன்று, அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குங்க பார்க்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது, இத்தனோண்டு தெரியுது. என் கண்ணுக்கு தான் பெருசாக தெரியுதோ. அது எப்படி பண்ணோன்னு பார்க்க போகிறோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பேச கற்றுக்க போகிறோம். இங்கிலீஷ் வரும், கொஞ்சம் இன்னும் ஃப்ளூயண்ட்டாக பேச கற்றுக்க போகிறோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா, ஆனால் இந்த ஒரு 1 மந்த் சம்திங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் ரைடுகள், வெளியே போகிறது அந்த மாதிரி எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி கடை அப்படின்னு தான் இருக்கும். முடிஞ்ச இடையில தான் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு நாள் போகிறப்ப பார்த்துக்குறேங்க. ஏன்னா இந்த வாரம் கடைக்கு போகிறோம். இந்த வீக் ஃபுல்லாக இதே மாதிரி ஷாப்புக்கு வர்றது புலம்புறது இதாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீக் மறுபடியும் மதுரை போவோம் கம்பெனிக்கு. அப்போ போகிறப்ப வேணால் ஏதோ ரைடிங் வ்ளாக் மாதிரி ஏதோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒன்று வண்டியில் போகிற மாதிரி இருக்கும், இல்லைனா பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும். எதில் போனாலும் வ்ளாக் எடுக்க ட்ரை பண்ணுறேன். மோஸ்ட்லி கேமராவோ எதாவது வாங்கினேன்னா டெய்லி ஈவினிங் எதாவது எடுக்க கூட ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணி காலையில் 10:11 ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஃபுல்லாக கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. ஒருத்தன் கூட வரல. இன்னும் பிரச்சனை இல்லை. சரி, கொஞ்சம் கதை பேசுவோமா? நல்ல ஒரு அருமையான ஒரு சேனலுங்க, எனக்கு பிடிச்சது. அருங்கெனும் நான் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், யூடியூப் சேனல் வச்சுருக்காப்புல. நல்ல ஒரு பேசுகிறது நல்லாயிருக்கும். மைக் குவாலிட்டியாக இல்லை அவர் பேசுகிறதா அப்படின்னு தெரில. இவரோட சோக கதையை கேட்குறதுக்கு யாரும் தேவையில்லை. ஹெல்மெட் மட்டும் ஒன்று போதும். ட்ராவல் பண்ணால் அது போதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாப்புல. ட்ராவலிங் தான் மை ஃபேஷனாக எடுத்து பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன்.
ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரே இடத்துல உட்கார வேண்டியதாக போயிடுச்சு. கண்டினியூ பண்ணுவேங்க, மறுபடியும் ஃபோட்டோ லாகிங் கொண்டு வரேன், ட்ரை பண்ணுறேன். கேமரா வாங்கணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ குவாலிட்டிக்கு ஏதாவது பண்ணணும், முதல்ல ஒழுங்காக பேசணும், பார்த்துக்கலாம். ஏன்டா ஞாயிற்றுக்கிழமை வந்தேன்னு நினைக்க வைக்காமல் ஒரு 4 வண்டி இன்றைக்கி வியாபாரம் பண்ணியாச்சுங்க. ரொம்ப சந்தோஷம். பூட்டிட்டு பூட்டு சாவி உள்ளே வச்சுட்டேங்க, ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டில் ஒரு சாவி இருக்குங்க, ஸ்பேர்ஸ் கீ இருக்குன்னு நினைக்கிறேன், இருந்தால் எடுத்து வந்துடலாம். சரிங்க, வீட்டுக்கு போயிட்டு வெளியே எங்கே போனேன்னா கண்டினியூ பண்ணுறேன். பரவாயில்லைங்க. இப்போ நேராக வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். மணியை பார்த்தீங்கன்னா 5:24. இதில் தெரியுதா 4:17 AM காட்டுது. டைம் மாற்றிக்கலாங்க. சரிங்க, நான் போயிட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். vlog முடிஞ்சிடும்னு நினச்சேங்க. அப்படியே வந்து நான் கடைசி வீடியோன்னு எடுத்திருப்பேன், அதிலே முடிச்சிருப்பேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா முடிக்கக்கூடாதுன்னு ஞாயிற்றுக்கிழமை முடிவு பண்ணியிருக்கு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 4 வாட்டி போயிடுச்சு. கடை வந்து திறந்ததுக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு கஸ்டமர் வந்து ஓட்டி பார்த்துட்டு போயிருந்தாப்புல ஒரு வண்டி, அதாவது சிடின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி. அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா அவர் இப்போ அட்வான்ஸ் பண்ணி விட்டாருங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கணக்கிலே வந்துருச்சு. இன்றைக்கி 5 வண்டி கணக்குங்க. பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம சேல்ஸில். அடுத்தடுத்து நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் பேஜையும் யூடியூப் பேஜையும் கொஞ்சம் டெவலப் பண்ண போகிறோம். இது என்னோடய பர்சனலாக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ முடிஞ்ச வரைக்கும் நான் அடுத்த தடவை பண்ணும்போது நான் வந்து ஷாப்பையும் ஒரு vlog பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேங்க. நம்ம தொழிலை டெவலப் பண்ணணும், நம்மளே டெவலப் பண்ணிக்கணும். சரிங்களா? அதுக்காக நான் அதுவும் ட்ரை பண்ண போகிறேன். சொல்லிட்டு பண்ணுற மாதிரி எதுவும் இல்லைங்க. ஏன்னா சொல்லிட்டு பண்ணி நிறையா நடக்காமல் போயிடுச்சு. இனிமேல் எல்லாமே பண்ணுறோம், அவ்வளோதான். கூட சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்கள் மூலிமா 4 பேத்துக்கு என்னோடய வீடியோஸும் போகும். அது மூலிமா எனக்கு எதாவது சேல்ஸ் நடக்கலாம். மேபி ஃப்யூச்சரில் வந்து இ-காமர்ஸ் வெப்சைட் எல்லாம் க்ரியேட் பண்ணலான்னு இருக்கு. அதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்காக தான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம பண்ணுறதை தவிர மற்றபடி ஃபேம் ஆகணும், அது அவனுக்குலாம் இல்லையே. நம்மளுக்கு கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணால் என்ன நம்மளுக்கு, அவ்வளோதான். சரிங்களா? சரி, இதை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைய நாள் இதே முடிந்தது. நாளை நாள் நன்றை தொடர இன்றைய நினைத்து நாளை வருகிறேன். அருணகிரி vlogs.